உங்க வாழ்க்கையே ஒரு ஃபோர்ஜரி தான். அதை பத்தி நம்ம வந்து உள்ள போகவே வரும்ல. நீங்க ஒரு நேர்மையான மனிதர்லாம் கிடையாது. நீங்க சினிமால சீன் போடுற மாதிரியும் நீங்க ஊடகங்கள்ல பேசுற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நேர்மைக்கும் துளியும் வந்து சம்பந்தம் கிடையாது. தகவல்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசாம இருக்கிறீங்களோ? ஆமா, நான் எதுக்கு சொல்றேன் அவரை பத்தி பேசணும் அப்படி சொல்றேன். அவரை பத்தின முழு தகவல் எனக்கு தெரியும். ஃபோர்ஜரின்றீங்க, நேர்மையற்ற மனிதர்ன்றீங்க. ஏதோ ஒண்ணு வந்து ராகவா லாரன்ஸ் பத்திய உண்மைகள்லாம் வெளியே இருக்குதா? அப்படியே இப்போ நம்ம எல்லார பத்தியும் சொல்ல தேவையில்ல. இல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா 25 ஆண்டுகளா நம்ம வந்து தொடர்ச்சியா களத்துல வந்து இருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்க. திரைத்துறையில இருக்கிறவங்களும் அவர் மீது பல்வேறு முறைகேடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டே சொன்னாங்க. அந்த நடிகை எந்த அளவுக்கு இவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்தாருன்னு பொதுவெளியிலே இருக்கு. இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பொதுவெளியிலே இருக்கு. ஸோ அதை மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லவன் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நல்லவன்னு உங்க கண்ணாடி முன்னாடி நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பதில் பேசுங்க. அதுக்கு வந்து நான் வந்து தரவுகளோட நான் வந்து பதில் சொல்லுங்க. உங்களோட பார்ட்டிசிபேஷன் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து அங்க கலவரம் பண்ணது தான் வந்து மிச்சம், எங்களெல்லாம் காட்டி கொடுத்தது தான் அங்க மிச்சம். ஓகேங்களா? நீங்க வந்து போலீஸுக்கு கைக்கூலியாக தான் அங்க வேலை செஞ்சீங்க. ஊடகத்துல நீங்க என்னென்ன பேசுனீங்க, அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு எதிராக அந்த போராட்ட குழுக்கு எதிராக நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க, இன்னமும் காணொலி வந்து வலைத்தளத்தில் இருக்கு. எங்க மேலாம் வழக்கு பாஞ்சது, ஏன் உங்க மேல வழக்கு பாயல? ஜல்லிக்கட்டுல நான் தான் வந்து நொட்டினேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க தான் வந்து இங்க எல்லாத்தையுமே கம்பு எடுத்து நீங்க கொடி நாட்டி உங்க கொடி தான் அங்க பறந்ததுன்னா ஏன் உங்க மேல வழக்கு இல்லைன்னு கேக்குறேன். அந்த இளைஞர்கள் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். அவ்வளோ பதட்டப்பட்டு தம்பிங்களை விட்டனே அப்படின்னு கஷ்டப்பட்டு பேசுறாரு சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காவல்துறை கிட்ட என்னென்னலாம் டீல் பேசுனீங்கன்னு நான் சொல்லவா? இதெல்லாம் சொன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கையே சூனியமாயிடும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பொதுமக்களை நாய்களோட ஒப்பிட்டு பேசுறது உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? எவ்வளவு பெரிய அப்பா டக்கற நீங்க? கேள்வி கேட்டா கடிச்சிருமா? எத்தனை நாள் தான் கேள்வியே கேட்டுன்னு இருப்பீங்க? கேள்வி கேட்டுங்க, அமைதியா இருங்க, பதில் கிடைக்கும். இதே இந்த பொறுக்கி புறம்போக்கு நாய், இந்த மகேந்திரன் சொல்ற இந்த நாய் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கு, அதை போய் பாருங்க. எதனால நீங்க வந்து கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்கறது நம்மளோட ஜனநாயக கடமைன்னு அப்ப சொன்ன இந்த வாய், ஏன்னா அது இப்ப திமுக ஆட்சி. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இது தெரியலங்க. என்னங்க இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாதுல்ல, ஏன் கேக்குறீங்க? இப்ப இன்னைக்கு பசங்க போறாங்க அவர் வீட்டுக்கு, ஒயரோட போறாங்க. ஒரு 100 பேரை நானே அனுப்புறேன் வீட்டுக்கு, ஒயரோட போறாங்க. நீ குடுறா பாப்போம். நீ அறிவு கட்டத்தனமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. மக்கள் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேரு சென்னைக்கு வராரு, மறைக்காயர். யார் இவர்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எல்லாருமே அரசியல் கட்சிகள் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் களத்தில் பல நாள் இருக்கிறவங்க. குறிப்பாக சொன்னால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கமெண்ட்டில் மக்கள் போட்டாங்க, நான் முடிவு எடுத்துட்டேன், கூடி சீக்கிரம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டாரு. அவர் எங்கேருந்து அந்த பேச்சை தொடங்குறான்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்களா, சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நான் மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு நான் அங்கேருந்தே இந்த விவாதத்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் நீங்களும் ஒருவர். ராகவா லாரன்ஸினுடைய பங்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன, அதை வச்சு நான் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாரு, அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இளைஞர்கள் ஆரம்பித்த போராட்டம். நான் எப்படி போனேன்னா, அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து போனோம். மாணவர்களை முன்னிறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தோட நான் ஒருங்கிணைப்பாளர். ஆனால் முதன்மையை யாரை வச்சு இதை வந்து நம்ம இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணோம், மாணவர்களை வச்சு தான் நம்ம இந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி தான் வந்து இருந்தது. போராட்டம் வந்து வெற்றியை நோக்கி நகருகிறது. சாரை சாரையாக மக்கள் வந்து வராங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க 11 நாடுகளில் இந்த போராட்டம் வந்து நடந்தது. அப்போ இந்த போராட்டம் வந்து வெற்றியை நோக்கி நகரும்போது திரு ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பெரியதாக வந்து திரைப்படங்கள் வந்து அவருக்கு வந்து பெருசாக வந்து இல்லை. அப்போது அவருக்கு வந்து இதை வந்து கையகப்படுத்தணும். அப்போ வந்து என் கூட பயணித்த ஒரு சக தோழன்கிட்ட அவர் வந்து கேட்குறாரு, நான் இந்த மாதிரி போராட்டத்துக்கு வரும்போது என்கிட்ட சொல்லும்போது நான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா பெரிய தலைவர்கள் நாங்கள் வந்து உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளே வரும்போது, நீங்கள் வாங்க, எந்த விதமான அடையாளம் இல்லாமல் இந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறதா தான் வந்து ஆதரிங்க, உங்கள் கட்சி அடையாளத்தோடு உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னோம். நாங்கள் விஜய் அவர்களை கூட நான் வர வச்சது கூட இரவு தான் வர வச்சேன். இரவு வந்து அதிகாலை 3 மணிக்கு வர வச்சு கட்சிப் கட்டிட்டு அவர் எந்த விதமான அடையாளத்தையும் வெளியில் காட்டாமல் அவரை வந்து நிற்க வச்சோம். அதை நாங்கள் தான் வைரல் பண்ண வேண்டி திரு விஜய் அவர்கள் வந்து நான் போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு இன்றைக்கி வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை. விஜய் அவர்களோட அரசியல் மீது எனக்கு 1008 முரண் உண்டு. ஆனாலும் அவர் இதை வந்து கிரெடிட்லாம் எடுத்துக்கல. நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு போனேன் அப்படின்லாம் வந்து சொல்லலை, நான் ஆதரவு கொடுத்தலாம் அவர் எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. ஆனால் நீங்கள்
எதுவுமே பண்ணல. நீங்களா தான் வந்தீங்க, நீங்களா மைக் பிடிச்சி பேசுனீங்க, எல்லாமே நீங்க பண்ணீங்க. இவங்கெல்லாம் என் தம்பி அண்ணன் சொல்லிட்டு எங்களை வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி உணவுலாம் யாருமே வந்து கேட்கவே இல்லை. அங்கே அதே மாதிரி உணவு தட்டுப்பாடு இல்லவே இல்லை. சிறு வியாபாரிகள் ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து வாலண்டரியா வந்து உதவிகள் வந்து செய்தாங்க. இன்னும் சொல்ல போனா தேவைக்கு அதிகமாக இங்கே எல்லாமே கிடைச்சது. உணவு பொட்டங்களாக இருக்கட்டும், தண்ணீர் ஆகட்டும், ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், டீ கூட பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக எல்லாரும் வந்து வீட்டில இருந்துலாம் போட்டுன்னு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு போராட்டத்தை இவராக தான் வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லும்போது கொடுங்கன்னு சொன்னோம். இது எதுவும் பெருசாலாம் நம்ம வந்து தடுக்கவும் இல்லை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நான் உதவி பண்ணியிருக்கிறேன். நிறைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன், நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்கிறேன், மாற்றுத்திறனாளிகள் வந்து உதவி பண்ணுறேன். இது போதாதா நான் அரசியல் வரத்துக்கு? இப்போவே இவ்வளோ பண்ணுறோமே, நம்ம அரசியல் வந்துட்டால் இதோட பெருசாக பண்ண முடியும். அதனால தான் நான் அரசியலுக்கு வரேன். இத்தனை நாள் எங்கள் அம்மா வந்து அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்க. விஜயனுடைய வெற்றி எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றது. சரி, இதே நடிகர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயா ரஜினிகாந்தோட தான் வந்து பயணப்பட்டார். அவர் தான் நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவரை வந்து மூலதனமாக வச்சு தான் இவர் சினிமாவில் வந்து வளர்ந்தார், உயர்ந்தார். அப்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது இவருக்கு ஒரு ஆசை இருந்தது. தலைவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு அமைச்சர் ஆயிடலாம், கல்வித்துறை அமைச்சராவோ, ஆமாம் கல்வித்துறை சுகாதாரத்துறை அமைச்சராவோ இல்லை ஒரு துணை முதல்வரோ ஆயிடலான்னு ஆசைப்பட்டார். அவர் வந்து வரா போனது இவருக்கு வந்து பேர் இடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கிறது உண்மை தான், உதவி பண்ணுறது உண்மை தான். ஆனால் இவர் சொந்த பணத்தில் பண்ணல. அப்போ நிறைய பேர்கிட்ட உதவி வாங்கி தான் பண்ணார். நீங்கள் அந்த அலுவலகம் போனாலே தெரியும், யார் போனாலும் அந்த குழந்தைங்க தான் எல்லாரும் ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம அதை உள்ளபடியே நம்ம வந்து அதை வந்து குறை மதிப்பீடு பண்ணல, உதவி செய்தார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே வந்து சொல்லிட்டார், யாரும் எங்களுக்கு உதவிலாம் பண்ணாதீங்க. விவசாயிகளுக்குலாம் வந்து டிராக்டர்லாம் கொடுத்தாரு, நம்ம அதெல்லாம் வந்து நம்ம தவறுன்னு நம்ம வந்து சொல்லலை, அதெல்லாம் பண்ணார். ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் இதெல்லாம் இப்போ க்ரெடிட்டாக எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஜல்லிக்கட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஜல்லிக்கட்டில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து அங்கே கலவரம் பண்ணது தான் வந்து மிச்சம், எங்களெல்லாம் காட்டி கொடுத்தது தான் அங்கே மிச்சம். ஓகேங்களா? நீங்கள் வந்து போலீஸுக்கு கைக்கூலியாக தான் அங்கே வேலை செஞ்சீங்க. ஊடகத்தில் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு எதிராக அந்த போராட்ட குழுக்கு எதிராக நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்க, இன்னமும் காணொலி வந்து வலைத்தளத்தில் இருக்குது. எங்கள் மேலாம் வழக்கு பாஞ்சது, ஏன் உங்கள் மேலே வழக்கு பாயில? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஜல்லிக்கட்டில் நான் தான் வந்து நொட்டினேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தான் வந்து இங்கே எல்லாத்தையுமே கம்பு எடுத்து நீங்கள் கொடி நாட்டி உங்கள் கொடி தான் அங்கே பறந்ததுன்னா ஏன் உங்கள் மேலே வழக்கு இல்லைன்னு கேட்குறேன். எங்கள் மேலே எதுக்கு வழக்கு வந்தது சொல்லுங்கள். நீங்கள் காவல்துறைக்கு அன்றைக்கி வந்து எங்களெல்லாம் போட்டு கொடுத்து இந்த போராட்டத்தை கலைச்சதே லாரன்ஸ் மாதிரியும் இன்னும் ஒரு சில நடிகர்கள் நான் வந்து பேரை சொல்ல விரும்பலை. அவங்களாம் தான் இந்த கூட்டத்தை வந்து கலைச்சாங்க, இந்த கூட்டத்தை வந்து மழுங்கடிச்சாங்க. இல்லை, மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது இப்போது ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்கிறீங்களா? அவர் என்ன நல்லது பண்ணாருன்னு கேட்குறேன். எல்லாரும் தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க, நானும் சாப்பாடு கொடுத்தேன், லாரன்ஸும் சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாரும் தான் சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அடி உத வாங்கினோம், நாங்கள் வந்து வழக்குகளை வாங்கினோம், நாங்கள் பிரச்சனைகளை வந்து சந்தித்தோம். காவல்துறை எங்களையும் கூப்பிட்டு தான் மிரட்டினாங்க. நாங்கள் அந்த மிரட்டலுக்கு அடிப்படையாமல் மக்கள் பக்கம் நின்னாங்க. அந்த இளைஞர்கள் பக்கம் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். அவ்வளோ பதட்டப்பட்டு தம்பிங்களை விட்டனே அப்படின்னு கஷ்டப்பட்டு பேசுகிறார் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காவல்துறைக்கிட்ட என்னென்னலாம் டீல் பேசுனீங்கன்னு நான் சொல்லவா? இதெல்லாம் சொன்னால் உங்களோட அரசியல் வாழ்க்கையே சூனியமாயிடும். நான் அதை வந்து அதுக்குள்ளேயே போக விரும்பலை. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரீங்களா, வாங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் வந்து யாராவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் இருக்கிற வரைக்கும் ரஜினிகாந்தோடக்கு வந்து ஜால்டா அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே விட்டீங்க. ஒரே நேரத்தில் 2 பக்கம் அப்ரோச் பண்ணுறீங்க. இந்த பக்கம் விஜய் சாரையும் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த பக்கம் திரு அண்ணாமலை அவரையும் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க. அந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க, மக்களை குழப்பறதுக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க, எல்லார் வீட்டிலும் அம்மா இருக்காங்க, உங்களை விட நாங்கள் அதிகமாக தாயை நாங்கள் வந்து வணங்குறோங்க, தாயை வந்து போற்றுறோங்க. ஓகேங்களா? உங்களை மாதிரி இங்கே யாரும் வந்து உள்ள ஒரு நடிப்பு வெளியில் ஒரு நடிப்பெல்லாம் இங்கே யாரும் வச்சிடல. நாங்கள் உண்மையிலேயே சமூகத்துக்கு நாங்கள் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கோம், சமூகத்துக்காக உழைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி உழைச்சிங்கன்னா நீங்கள் அதை வெளியில் எதுக்கு சொல்கிறீங்கன்ற. இப்போ நீங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நீங்களும் சரி நானும் சரி பல பேர் வந்து அரசியல் செயல்பாட்டில் இருக்கிறோம். உங்கள் அம்மாலாம் என்ன சொன்னாங்க நீங்கள் அரசியலுக்கு போக போகிறேன்னு சொல்கிறப்போ? ஏங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கூட எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு நீ ஏதோ ஒன்று செய்யணும்னா அதை செய்ப்பா, தொடர்ந்து செய்ப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே கண்டி, நீ அரசியலுக்குலாம் போகாத தம்பி. ஏங்க நீ யோசிச்சு பாருங்கள், 100கணக்கான வழக்கு வாங்கியிருக்குங்க, எல்லாமே போராட்ட வழக்குக்கு தான். மக்களுக்காக வேலை செஞ்சு சிறைச்சாலைக்கு போகிறோம், வழக்குகள் நடத்துகிறோம். பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் இருந்து வேலையெல்லாம் வந்து நமக்கு பறி போனாலும் இன்றைக்கி வரைக்கும் களத்தில் இருக்குங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை வந்து பரவாயில்ல தம்பி, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்யி, அந்த களத்தை விட்டு வராதன்னு தான் சொல்கிறாங்க. எல்லார் வீட்லையும் அப்படி தாங்க சொல்லுவாங்க. நீங்கள் நேர்மையான முறையில் பயணம் செஞ்சீங்கன்னா அப்படி தான் வந்து சொல்லுவாங்க.
உங்களை உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சிக்கல் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்ஜிஓவாக இருந்தேன், என்ஜிஓ இருந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணேன், அதெல்லாம் உண்மை தான், நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. 100 திருநங்கைகளுக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன், மாற்றுத்திறனாளி உதவி பண்ணேன். ஆனால் நான் அரசியலுக்கு வந்தால் கோடி பேருக்கு உதவி பண்ணுவார். எப்படி கோடி பேருக்கு உதவி பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள். எப்படின்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டில் சொன்னீங்கல்ல, சின்னதாக ஒரு தொகையை செலவு பண்ணிட்டு 1 கோடி ரூபா செலவு பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு வந்து கணக்கு காட்டல. ஓகேங்களா? நகையை வச்சு நான் வந்து பணம் செலவு பண்ணேன்னு சொன்னீங்க. சரி, ரைட், ஓகே, நாங்கள் விட்டுறோம், அதை கூட விட்டுறோம். எப்படி கோடி பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க சொல்லுங்களேன். நீங்கள் அப்போனா கொள்ளையடிக்க நான் தயாராக இருக்கேன். இல்லை, அதிகாரம் வந்துட்டது அப்புறமா ஈஸி ஆக்சஸாக எல்லாருக்கும் ஹெல்ப் எப்படி அந்த அதிகாரம் வரும்னு கேட்குறேன். ஒரு எம்எல்ஏக்கான அதிகாரம் என்ன சொல்லுங்களேன். ஒரு எம்எல்ஏ அதிகாரம் 1,25,000 ரூபாய் வரைக்கும் தாங்க நீங்கள் சம்பளம் வாங்க முடியும். இப்பயாவது நீங்கள் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. சினிமா விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்றது, அப்போ நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்க? துணை முதல்வருக்கு வந்து அடி போடுறீங்க. எங்க சினிமாவில் நீங்கள் வந்து சீனை போட்டு உழைச்சிட்டு இங்கே வந்து விஜய் அவர்களுக்கு விபூதி அடிக்க பார்க்குறீங்க நீங்கள். இல்லை, இந்த பக்கம் அண்ணாமலைக்கு விபூதி அடிக்க பார்க்குறீங்க. நீங்கள் அது யாருக்காக விபூதி அடிச்சுட்டு போவாங்க. மக்களும் வந்து நடிகர்கள் தான் நீங்கள் நம்புறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு நீங்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம எல்லாரையும் வந்து குறை மதிப்பீடு பண்ணல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பொதுமக்களை நாய்களோட ஒப்பிட்டு பேசுறது உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? எவ்வளோ பெரிய அப்பா டக்கற நீங்கள்? இந்த மக்கள் அவங்களோட வேர்வை சிந்தி தாங்க உங்களை வந்து இவ்வளவு பெரிய ஹீரோ ஆக்கியிருக்காங்க. அவங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கல, டிக்கெட் எடுத்து படம் பார்க்கலன்னா நீங்க நடிகனா வந்திருப்பியா? உன்னை யாருக்காவது தெரியுமா? அவனுக்கு இந்த ஆட்சி வருது, தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிரான குரல்கள் வந்துட்டே இருக்குது. ஒரு தெருநாய்க்கு வந்து என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்கிறது, அதை கிராக் பண்றதுக்கு கூட உங்களுக்கு டைம் எடுக்கும். இவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்குது, உங்களோட டைம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்குறாரு அவர். ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு நீ எதோட வந்து முடிச்சு பேசு? நீ பெரிய ஆளுன்னு நீ வந்து நீயே உன்னை தம்பட்டம் அடிச்சுக்கிற. அதுக்கப்புறம் வந்து விஜய் எனக்கு நண்பர்ன்ற, இந்த பக்கம் வந்து ரஜினி எனக்கு நண்பர்னு சொல்ற, நான் இவ்வளோ சேவைகள்லாம் செஞ்சேன்னு சொல்றேன்ல. சுயேட்சையாக வந்து நில்லுங்க சார். நீங்கள் சுயேட்சை வந்து நின்று ஜெயிச்சு காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நீங்கள் என்ன சொல்றீங்க, யாருக்கு என்ன போடணும் தெரியல, ஒரு சில நாய்களுக்கு பிரியாணி போடணும் அப்படின்ற. அப்போ மக்கள் வந்து நீ எது சொன்னாலும் வந்து கேட்டுப்பாங்க. நாய்களுக்கு வந்து பிஸ்கெட்டை போடுறதும் பிரியாணி போடுறதும் வந்து இன்னைக்கு எல்லாம் நாங்கள் கலந்து போவோமா? எங்க மக்களுக்காகவே களத்தில் நிற்கிறாங்க, மக்களுக்காகவே வேலை செய்கிறோம். எந்த கட்சியும் இது வரைக்கும் நம்ம போய் சேரலை. ஓகேங்களா? திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ நம்ம ஒரு செய்தி தொடர்பாளர் இருந்தோம், அவருக்காக வேலை செஞ்சோம். அவர் ஒரு அரசியல் நோக்கி போகும்போது நம்ம வெளியில வந்துட்டோங்க. அமைப்பா இருக்கும்போது இருந்தோம், கட்சியா இருக்கும்போது வந்து அதிகாரத்தை நோக்கி நகரும் போது நாங்கெல்லாம் வெளியில வந்துட்டோம். இன்னைக்காக மக்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திரு விஜய் அவர்கள் நல்லது செஞ்சா பாராட்ட செய்ய போறோம், தவறுனா தவறுன்னு செய்யற இடத்துல நாங்க இருக்கோம். ஒரு கள செயல்பாட்டை தான் இன்னி வரைக்கும் நம்ம தோறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கள செயல்பாட்டு நீங்க சொல்லுங்களேன். நீங்க எவ்வளோ வந்து இங்க சேவைகள் பண்ணவங்களா இருக்காங்க தமிழ்நாட்டில். லட்சக்கணக்கான, ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்ல மட்டுமே 1 லட்சம் என்ஜிஓ இருக்குங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு சிட்டியில் மட்டும் 1 லட்சம் என்ஜிஓ இருக்கு. சென்னையில பல லட்சம் என்ஜிஓக்கள் இருக்கு. திரு ராகவராஜன் சாரை விட அதிகமான சேவை செய்தவங்கலாம் எனக்கு வந்து தெரியும். அவங்கெல்லாம் ஊர் பேர் எதுவுமே தெரியாது. மதர் தெரசா அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இவரை விட இன்னும் நடிகர்கள், எவ்வளோ நடிகர்கள். ஒன்றும் இல்லைங்க, இவர் வாயை திறந்து சொன்னாருங்க, எனக்கு தெரியுங்க எந்த நடிகர் எவ்வளோ செலவு பண்ண என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அண்ணன் சமுத்திரக்கனி எத்தனை லட்சம் செலவு பண்ணா தெரியுங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொன்னது கிடையாதுங்க. அவங்களாம் வந்து விருப்பப்பட்டு செலவு பண்ணாங்க, மக்களுக்காக நின்னாங்க, கடைசி வரைக்கும் களத்தில் நின்னாங்க ஒரு சிலர். நீங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் மக்களை நீங்கள் இந்த மாதிரி நாயின்னு பேசுகிறதோ, அவங்களுக்கு வந்து நான் வந்து பிஸ்கெட்டை போடுவேன், பிரியாணியை போடுவேன்னு சொல்கிறதெல்லாம் உள்ளபடியே இதுக்கு வந்து எதிர்வினை நிச்சயமாக ஆட்டும். இப்போ சொல்கிறேன், நான் ராகவலாரன் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியில் நின்னாலும் சரி, திரு விஜய் அவர்கள் கட்சியில் நின்னாலும் சரி, ஆனால் களத்தில் அவரை எதிர்த்து நாங்கள் களமாடுவோம். இப்போ 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறாரு. எதனால்? இப்போ இந்த பக்கம் வந்து ரஜினி அவர்கள் வந்து முதலமைச்சராக நிற்க வைக்க போகிறேன்னு ஒரு பேர் சொன்னார் அப்படின்னு அண்ணாமலையை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த பக்கம் நான் இவருக்கு ஆதி காலத்துலேருந்தே வந்து டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், நான் ஹிந்தியெலாம் போயிட்டா கூட விஜய்க்காக வந்து நான் இங்கே கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு 2 பக்கமே பேலன்ஸ் பண்ணுறாரு. அது என்ன அரசியல்? அது அரசியல் ஆசை வந்துடுச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. பதவியை வந்து அனுபவிக்கணும்னு சொல்கிற வெறி வந்துடுச்சு. அது இல்லாமல் பணம் அதிகமாகிடுச்சு. அந்த பணத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வந்து ஆகணும். ஸோ அதனால் அரசியல் வந்து இன்றைக்கி வந்து யாருக்கும் வந்து ஒரு சர்வீஸ் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு ஒரு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதுனால தான் நம்ம இதை எதிர்க்கிறோம். இல்லைனா அவரோட அரசியல் நம்ம எதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ பேர் நின்னாங்க, சுயேட்சைகளாக எத்தனையோ பேர் நின்று இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்க, உங்கள் சுய பலத்தில் வாங்க சார். நீங்கள் அடுத்தவங்களோட வாய்ப்பை கெடுக்காதீங்கன்னு சொல்லுங்கள். விஜய் கட்சியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே யாரோ ஒரு உண்மையாக விஜய் அவர்களுக்கு உழைத்த ஒரு இளைஞனோட வாய்ப்பை நீங்கள் வந்து தட்டி பறிக்கிறீங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் கட்சியில் நீங்கள் போனால் அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரோட வாய்ப்பை நீங்கள் வந்து தட்டி பறிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு ஃபோர்ஜரி தான். அதை பற்றி நம்ம வந்து உள்ளே போகவே வரும்ல. நீங்கள் ஒரு நேர்மையான மனிதர்லாம் கிடையாது. நீங்கள் சினிமாவில் சீன் போடுற மாதிரியும் நீங்கள் ஊடகங்களில் பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நேர்மைக்கும்
துளியும் வந்து சம்பந்தம் பல கிடையாது. தகவல்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசாம இருக்கிறீங்களோ? ஆமா ராகவா தோழர், லாரன்ஸ் நான் பத்தி. எதுக்கு தோழர் அவரை பத்தி பேசணும்? அது சொல்றேன், அவரை பத்தின முழு தகவல் எனக்கு இல்ல தெரியும். ஃபோர்ஜரின்றீங்க, நேர்மையற்ற மனிதர்ன்றீங்க, அந்த கணக்குலாம் வந்து என்னன்னு கேக்குறீங்க. இப்போ ஏதோ ஒண்ணு வந்து ராகவா லாரன்ஸ் பத்திய உண்மைகள்லாம் வெளியே இருக்குதா அப்படியே? ஏங்க இப்போ நம்ம இல்ல, எல்லார நீங்க அதை பத்தியும் சொல்ல தேவையில்ல. இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா 25 ஆண்டுகளா நம்ம வந்து தொடர்ச்சியா களத்துல வந்து இருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்க, திரைத்துறையில இருக்கிறவர்கள் அவர் மீது பல்வேறு முறைகேடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டே சொன்னாங்க. அந்த நடிகை எந்த அளவுக்கு இவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்தாருன்னு பொதுவெளியிலே இருக்கு. இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பொதுவெளியிலே இருக்கு. ஸோ அதை மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லவன் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நல்லவன்னு உங்க கண்ணாடி முன்னாடி நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பதில் பேசுங்க. அதுக்கு வந்து நான் வந்து தரவுகளோட நான் வந்து பதில் சொல்ல காத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஒரு நடிகர் எப்படி பேசினா, இன்னொரு பக்கம் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அவரு வேற மாதிரி பேசிட்டாரு. கரண்ட் தான் பிரச்சனைனா எங்க வீட்டுல இருந்து வந்து எத்துவாங்க, எவ்வளவுதான் கேள்வி கேட்பீங்க அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு நெறியாளர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ற ஆளு, அரசியல் விமர்சகராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மலாம் என்ன பண்ணோம்னா சினிமாவில் போய் நடிக்கணும். சினிமாவில் போய் நடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், உடனே நம்ம வந்து கடவுளுக்கும் மேலே ஆனவரெல்லாம் நம்மளே அவன் கற்பனை பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் அப்படிதான். ஒரு சின்ன சின்ன வயதுல இருந்தே அவர் வந்து இத்தனை கேமரா இத்தனை லைட் வச்சுன்னு இருக்குது, யூடியூப் சேனல் நத்தத்துக்கு ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அப்படியே போய் நேரலாம் போல. ஆமாங்க, இப்போ அப்படிதாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மக்களை வந்து குறை மதிப்பீடு நினச்சிக்கிறாங்க. மக்கள்கள் வந்து முட்டாளு, சினிமாக்காரன் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கேமரா ஆன் பண்ணி நம்மளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவாதங்களில் வந்து பேசுகிறோங்க. நம்ம மக்களை எங்கேயுமே குறை மதிப்பீடு பண்ணி நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கே மனசு வராது. ஏன்னா அந்த மக்களுக்காக தான் நம்ம வந்து வேலை செய்கிறோம். அந்த மக்களின் குரலாக இருந்து தான் தினம் நம்ம ஊடகங்களை சந்தித்து வந்து பேசுகிறோம். இதுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வழக்குகள்லாம் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நக்கலாக ரொம்ப திமிருத்தனமாக அந்த பேச்சை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏன் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்டேன். ஏங்க தமிழகத்தின் முதல்வராக வந்திருக்காருங்க. தமிழகத்தின் 8 கோடி மக்களோட பிரதிநிதி, ஒரு சாதாரண ஆளு கிடையாது. அவர் கேள்வி கேட்கறது ஜனநாயக கடமைங்க. கேள்வி கேட்டா கடிச்சிருமா? எத்தனை நாள் தான் கேள்வியே கேட்டுன்னு இருப்பீங்க? கேள்வி கேட்டுங்க, அமைதியா இருங்க, பதில் கிடைக்கும். இதே இந்த பொறுக்கி புறம்போக்கு நாய், இந்த மகேந்திரன் சொல்ற இந்த நாய் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதை போய் பாருங்க. எதனால நீங்க வந்து கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்கறது நம்மளோட ஜனநாயக கடமைன்னு அப்ப சொன்ன இந்த வாய். ஏன்னா அது இப்போ திமுக ஆட்சி. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இது தெரியலங்க. என்னங்க இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாதுல்ல, ஏன் கேக்குறீங்க? திமுக ஆட்சியில வந்து மக்களை வந்து நீயே வந்து உசுப்பேத்தி விட்ட, கேள்வி கேளுங்க, இது ஜனநாயக கடமைன்னு சொன்ன. இன்னைக்கு எங்க போச்சு உன் ஜனநாயக கடமை? அன்னைக்கு ஒரு வாய், இன்னைக்கு ஒரு வாய் வச்சிருப்பிய நீ? ஒரே வாய் தானே, ஒரே மாதிரி தானே பேசணும். சின்ன பையங்க அவன், வாய்ப்பு கூட இல்லாத வந்த ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து நீ ஓரளவுக்கு நீ வரணும்னா ஒரு ஊடகத்தில் எப்படி பேசணும்னா அவ்வளோ நக்கல். என்னது சோலார் வந்து சிஸ்டமா? சோலார் சிஸ்டம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? இந்த சோலார் சிஸ்டம் வெயிலில் மட்டும்தான் வேலை செய்யும், மழை நாளில் வேலை செய்யும். அது உனக்கு தெரியுமா? எல்லாரும் எடுத்து வந்து என் வீட்டில் எல்லாரும் இப்போ இன்னைக்கு பசங்க போகிறாங்க அவர் வீட்டுக்கு, ஒயரோட போகிறாங்க. ஒரு 100 பேரை நானே அனுப்புகிறேன் வீட்டுக்கு, ஒயரோட போகிறாங்க. நீ குடுறா பார்ப்போம். நீ அறிவு கட்டத்தனமாக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மக்களை வந்து ஏளனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் திரு விஜய் அவர்கள்கிட்ட ஏதாவது வேணும்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஏதாவது அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், குளிர வைக்கணும்னு நினைக்கிறாங்க திரு விஜய் அவர்கள். அது நீங்கள் தனியாக போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அவரை போய் தனியாக நீங்கள் பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவெளியில் பேசும்போது விஜய் அவர்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற இந்த பேச்செல்லாம் வந்து மகேந்திரனோ இல்லை யாரோ வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி லாரன்ஸ் கிட்ட கேட்குறாங்க, ஆட்சி வந்து எப்படி இருந்தது இந்த 30 நாள்? சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறார். எப்படி சூப்பராக இருந்தது சொல்லுங்கள்? நீங்கள் ஒரே மாதிரி படம் எடுக்கிறீங்களே, நாங்கள்லாம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே படத்தை திருப்பி பார்த்து உங்களை இன்னும் கோடீஸ்வரராக இருந்து லட்சாதிபதியாக இருந்தவங்களை கோடீஸ்வராய்க்கு இன்னும் பெரிய கோடீஸ்வரருக்கு அந்த மாதிரியா? ஏங்க தினம் கொள்ளை கற்பழிப்பு தொடர்ச்சியான இன்னைக்கு மட்டுமே 5 பாலியல் சம்பவங்கள் நடந்துருங்க. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொன்னு இருக்காங்க. எப்படிங்க நீங்க நல்ல ஆட்சின்னு நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க? இது குறித்து முதல்வர் எங்காவது வாய் திறந்திருக்காரு? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு? சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லை, இதுக்கு வந்து முதலமைச்சர் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்ப அதே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் கேள்வியே கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபுளுசர்லாம் பாத்தீங்கன்னா துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டான் எல்லாம். விஜய்க்காக வந்து பேசுறன்ற பேர்ல பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தினம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரச்சனை ஆன உடனே அதே இன்ஃபுளுசர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, எலெக்ஷனோட முடிஞ்சுட்டு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, வாங்கின காசு எல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, திரை பிரபங்களை எடுத்துட்டு வராங்க.
இவங்க வந்து இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சராக வந்து மாறி இருக்காங்க. அதுக்கு வந்து லாரன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன், இன்னும் நிறைய பேர் இன்னும் வருவாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க, மக்களுக்காக நில்லுங்க, மக்களுக்காக பேசுங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க. இந்த மாதிரி கொச்சத்தனம் பண்ணிட்டு மக்களை வந்து யார் பேசினாலும் நிச்சயமாக நம்ம வந்து கேள்வி கேட்போம். குறிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியாக அமைஞ்சது சங்கீதாவனுடைய விவாகரத்து வழக்கு. அது நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்திருக்கு, அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு அது ஒரு அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை அப்படின்னு தான் இருக்க போதாது, இல்லை இன்னும் அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் பூதாகரமாக கிளம்புமா? இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து நாங்கள் வீடியோ காலில் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இல்லைங்க அப்படிலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு போகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது குறித்து முதல்வர் எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேன்றாரு. அன்னைக்கு வந்து சொன்னார், இந்த மேட்டர்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து வெடிச்சது. அப்போ நிறைய பெண்கள் வந்து சொன்னாங்க, அவருக்கு நாங்கள் வந்து சகோதரியாக இருப்போம், நாங்கள் வந்து பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லலாம். அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சது. அப்போ அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது எலெக்ஷனை கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவைக்க சார்ந்தவர்களே பல்வேறு குற்றச்செயல்கள் வந்து ஈடுபடுறாங்க. போக்சோ வழக்கில் எத்தனையோ பேர் கைதாகிருக்காங்க. வீடு பூந்து நகை திருடுறது, கொள்ளை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரீவண்டி வைகுண்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து நடந்திருந்தது. தாவேகா சார்ந்த ஒரு சகோதரியை வந்து வேலை வாங்கி தரேன்னு யார் கூப்பிடுறாங்க? அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவே வந்து கூப்பிடுறாரு. அன்னை விஜய் சரவணன் அவர் பேர். அதை 2 பேர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க நேரடியாக வந்து கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இவர் மேலே என்ன சொல்கிறதுன்னா எம்எல்ஏ மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த 2 பேர் மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தாவேகா சார்ந்த பொறுப்பாளர் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ மேலே இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இப்போ பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சிங்கப்பெண்களுக்கு பிரச்சனைகள் வருது. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உங்களுக்கு பிரச்சனை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. காவல் நிலையங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமாக வந்து தாவேகாரங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தனிநபர்கள் திருந்தணும். அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ என்ன சொல்றாருன்னா தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொல்றாரு. தனி மனித ஒழுக்கம் நமக்கு வேணும்னா நம்ம ரோல் மாடலா இருக்கணும் இல்லைங்களா? நம்ம ரோல் மாடலா இருக்கணும்னா இப்போ சகோதரி சங்கீதா வழக்கு வந்து வந்திருக்கு. இந்த வழக்குல அவங்கள வந்து நீங்க விவாகரத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யார் கூட வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நடிகை திரிஷாவோட அவரோட கான்வாய் எது அரசு வாகனம் தோழர், அந்த கான்வாயில வந்து போயிட்டு இப்போ சமீபத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து போறாங்க. சமீபத்தில் ஐயா பாரதிஜாவோட இறப்பு கூட பார்த்தீங்கன்னா கான்வாயில வந்து தான் அந்த நடிகை வந்து இறங்குறாங்க. காவல்துறையினர் அவங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு. இது வந்து எந்த மாதிரி அரசியல் நமக்கு வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவர் வந்து பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். மக்கள் பணியில் வந்து துரிதமாக செயல்படுத்தணும். மின்வெட்டு பெரிய பிரச்சனை இருக்குது. இது வெறும் மின்வெட்டுன்னு நம்ம பார்க்க முடியாது. இந்த மின்வெட்டுக்கு பின்னாடி பல தொழில்கள் இன்னைக்கு வந்து அண்டை மாநிலங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வளைகுடா நாடுகளில் இந்தியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து நிலவுது. அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, ஈராக்கில் டிக்ளேர் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் வெளியில் கிளம்பி போயிடுங்கன்னு. அங்கே பல லட்சம் தமிழர்கள் வந்து இருக்காங்க. இது வெளியுறவுத்துறை என்ன கொள்கை வச்சுருக்காங்க, தமிழக முதலமைச்சர் என்ன பேசினாரு நமக்கு வந்து தெரியல. காவிரியிலேருந்து நமக்கு வந்து தண்ணீர் வந்து வரல. மேட்டூர் வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து திறக்கல. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. எது குறித்தும் யாருமே வந்து பேசுறதே கிடையாது. இந்த இவ்வளோ சிக்கல் நம்ம பேசணும்ல, இது வந்து நடிகர் அந்த லாரன்ஸுக்கு தெரியுமா, இல்லை மகேந்திரனுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பேசுங்க, மக்கள் பக்கம் நில்லுங்க. அதே மாதிரி ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்குன்னா நீங்கள் மக்களுக்கானவெல்லாம் வந்து இயங்குங்க. இதன் மூலியே தான் இங்கே ஒரு புதிய புரட்சி வந்து ஏற்படும். அதை தாண்டி நான் ஜெயிச்சுட்டேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுதான் உள்ளபடியே இது வந்து அறத்துக்கு எதிரானது, சட்டத்துக்கு புறம்பானது. அரங்கத்திற்கு வந்து பல்லவ தளபதி ரொம்ப நன்றி. நன்றி.